on the right side you will be discussing one problem and she will be discussing another problem on the left side. Okay, right. Introduce yourselves. கொஞ்சம் சத்தமாக தான் பேசுறது, அவ்வளோதான் சவுண்டா? The problem to Deekshita. A constant retarding force. A constant retarding force of 50 Newton is applied to a body of mass 20 kg moving initially with the speed of 15 meters per second. How long does the body take to stop? இதோட க்ளூ வந்து சொல்லிடுறேன், அதை பேஸ் பண்ணி நீங்கள் போகலாம். ஓகே, what are the given parameters? Write down given. Retarding force அப்படின்னா அது நெகட்டிவாக இருக்கும். ஃபோர்ஸ்னா யூஸ்வலாக பாசிட்டிவாக இருக்கும். ரிட்டார்டிங் ஃபோர்ஸ்னால் இங்கே எப்படி இருக்குது? நெகட்டிவாக இருக்குது. ஸோ அப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு அங்கே 50னா -50 நியூட்டன்னு எழுதிக்கணும். இப்போ புரியுதா? ஏன் இந்த நெகட்டிவ் சைன் இண்டிகேட்ஸ் வாட்? ரிட்டார்டிங். அடுத்தது மாஸ் m is equal to 20 kg. சரியா? Then the initial speed, initial velocity u அப்படிதான் ரெப்ரசன்ட் பண்ணுவோம், that is 15 meter per second. இதெல்லாம் SI யூனிட்ஸ் பிரகாரம் இருக்கான்னு பார்த்துக்கோ. ஓகேவா? இப்போ என்ன கேட்டிருக்காங்க? How long does the body take to stop? T to stop எவ்வளோ? இதுதான் கொஸ்டின். இப்போ இதில் யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்முலாலாம் என்ன கான்செப்ட்ஸ்? யூ கேன் புட் ஃபார்முலாஸ் ஆர் கான்செப்ட்ஸ். என்னென்ன யூஸ் பண்ண போகிறோம்? ஃபர்ஸ்ட்டு F is equal to MA, அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். அங்கே வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்? ரீஅரேஞ்ச் பண்ணால் F is equal to MA னா அப்போ A is equal to என்னது? F by M. ஓகேவா? A is equal to எவ்வளோ? F by M. அடுத்தது இந்த இடத்துல இனிஷியல் வெலாசிட்டி டு ஸ்டாப் அப்படின்னு அண்டர்லைன் பண்ணிக்க. டு ஸ்டாப்னா இப்போ ஃபைனல் வெலாசிட்டி 0 தானே. ஸோ V is equal to 0. அந்த வேர்டிங்லாம் நம்ம கவனிக்கணும். அதை பேஸ் பண்ணி அந்த பாராமீட்டர்ஸை ஒர்க் அவுட் பண்ணிக்கணும். V is equal to 0. So 0 meter per second. Okay. அப்போ மூணாவது ஃபார்முலா நம்ம என்ன பண்ணலாம்? டைம் வர மாதிரி இனிஷியல் வெலாசிட்டி, ஆக்சலரேஷன், டைம் வர மாதிரி என்ன ஈக்குவேஷன்? வெரி குட். ஸோ V is equal to U plus AT. அங்கே வந்துட்டு T நம்ம டிரைவ் பண்ணலாம்ல, கரெக்டா? ஸோ அப்போ T எப்படி போடுவ? V minus U divided by A is equal to T. கரெக்டா? இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்? T is equal to V ன்றது 0 minus U 20 இல்லையா, divided by A F by M. நீ என்ன பண்ணுற? முதல்ல ஈக்குவேஷனாக போட்டுக்கோ ஃபஸ்ட்டு. ஸோ T is equal to அப்படியே ரீஅரேஞ்ச் பண்ணிக்கோ ஈக்குவேஷன். V minus U divided by
ஏன்னு வருதுல, ஏக்கு பதிலாக எஃப் பை எம் போட்டுடலாம். கரெக்டாக? அப்போ எஃப் கீழே வந்துட்டு மேலே வந்து எம் வந்துடும் இல்லையா, மல்டிப்ளிகேஷன். இதுதான் ஃபைனல் ஈக்குவேஷன். இது அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி போட வேண்டியதான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணிட்டீங்கன்னா உனக்கு ஈஸியாக இருக்கும் சால்வ் பண்ணுறதுக்கு. ஓகே, அண்ட் ஃபார் யூ. ஸோ ஐ ஹோப் இனிமேட்டுக்கு அரித்மேட்டிக் தான் ஈஸியாக போடலாம். ரைட், ஃபார் யூ எழுதிக்கோ. கொஷின் நம்பர் 1, கொஷின் நம்பர் 2. உனக்கு கொஷின் நம்பர் போட்டுக்கோ கரெக்டாக. ஃபஸ்ட் கொஷின் Q1 Q2. ரைட். செகண்ட் நீங்கள் போட்டு ப்ரொசீட் பண்ணலாம். பேரலாக இதை போடுங்க நீங்கள். ரைட். உனக்கு a constant force acting on a body, a constant force acting on a body, a constant force acting on a body of mass 3.0 kg. என்ன சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் இங்கே 2 இல்லையா? அடுத்தது ஸோ m is equal to 3.0. changes its speed from 2.0 meter per second to 3.5 meter per second in 25 seconds. The direction of motion of the body remains unchanged. There is no change in direction. The direction is unchanged. What is the magnitude and direction of the force? இதான் கொஸ்டின். சரியா? இப்போ என்னென்ன கிவன் எழுதிக்கோ. கிவன் m எவ்வளோ 3.0 kg. ஸ்பீட் சேஞ்சஸ் ஃப்ரம் 2 to 3.5. இப்போ u 2.0 மீட்டர் per second, v 3.5 மீட்டர் per second, t 25 seconds. எல்லாம் கொடுத்துட்டான். இப்போ ஃபோர்ஸ் மட்டும்தான். ஒரு சின்ன டயக்ராம் ஒன்று போட்டுக்க. கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் அ பாடி, அதே டைரக்ஷனில் தான் பாடியும் மூவ் ஆகுது அப்படின்னா, ஸோ இங்கே ஒரு ஃப்ளோரிங் இருக்கிற மாதிரி இந்த இடத்துல ஒரு வெயிட் இருக்குது. இதோட வெயிட்டு 3 kg. இப்போது along the direction the force என்னது is applied along the direction of the motion. அப்போது ரெண்டு ஒன்று போல் இருக்கிறதுனால ஒரே டைரெக்ஷனில் தான் போகுது. ஸோ இந்த மாதிரி போட்டுக்க ஃபோர்ஸ். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டு இதே டைரெக்ஷனில் தான் இருக்கும். ஓகேவா? இப்போ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறது? ஃபார்முலா என்னென்னலாம் வேணும்? F is equal to ma. ஏங்கிறது என்னது? v minus u. a is equal to v minus u whole divided by t. அப்போ F is equal to m into v minus u divided by t. இதை substitute பண்ணினா you will get it. Formula 1, 2, 3. So third formula அப்படியே substitute பண்ணு. Okay? Explain the problem. So given under force minus 50 Sound of this. Force is minus 50 Newton and mass of the body is 20 kg. Initial velocity is 15 meter per second and the final velocity is 0. So we should find the time required for the body to stop. So
So F is equal to MA and A is equal to F by M. So F is equal to minus 50 and M is equal to 20. So if we divide, the answer will be A is equal to minus 2.5 meter per second square. So next formula what we are going to use is V is equal to U plus AT. We can rearrange this as P is equal to V minus U by A, which is V minus U by F into mass. So T is equal to V minus U, which is 0 minus 50, and M by F is 2.5, 1 by 2.5, which I wrote it as minus 2.5, is equal to minus 15 by minus 2.5. So minus minus will get cancelled, and 2.5 6 times is 15, so time is equal to 6 seconds. Very good. So the body takes 6 seconds to stop. அப்போ ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறப்ப எந்த டயத்தில் அது நிற்கும் அப்படிங்கிறத கனக்கச்சிதமாக நம்ம சொல்ல முடியும். ஓகேயா? ரைட், குட். Force is equal to 0.18 பாக்ஸ்குள்ளே போடுது. Explain. So the given is mass is equal to 3.0 kg. Mass of the body M is equal to 3.0 kg. யூனிட்டோடு சேர்த்து சொல்லணும். kg. Initial velocity is 2.0 meter per second and the final velocity is 3.5 meter per second. Time is given as 25 seconds. We have to find force. So such that we know the formula F is equal to MA. We can take it as A is equal to V minus U by T, such that F is equal to M into V minus U by T. So if we substitute the values in the formula, we get 0.18 Newton. Good. 0.18 சொல்லக்கூடாது, 0.18 நியூட்டன். ஓகே, Magnitude and direction, sir. மேக்னிடியூட் தான் அது. அதுதான் மேக்னிடியூட். டைரக்ஷன்னாக்கா என்ன ஆகும்? ஒரே டைரக்ஷனில் தானே போகுது, அலாங் த மோஷன் ஆஃப் த பாடி. அது டைரக்ஷன் அலாங் த மோஷன் ஆஃப் த பாடி. ஏன்னா அதில் கிளியராக கொடுத்துருக்கான், அந்த டைரக்ஷன் இஸ் அன்சேஞ்சுன்னு கொடுத்துருக்கான். அப்போது ஃபோர்ஸோட டைரக்ஷனில் தான் பாடியும் மூவ் ஆகுது இல்லையா? இதில் ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் ஒன்று கொடுக்குறேன். இந்த டயக்ராம் நீங்கள் மேலே போடலாம். என்ன அப்படின்னா, மேலே போட்டிருக்கில்ல, அங்கே டாப்பில் ஆக்சுவலாக இதனுடைய வெக்டோரியல் ட்ரீட்மெண்ட் நம்ம எடுத்துப்போம். அதாவது இங்கே வந்து என்னது, ஃபோர்ஸ் அப்படிங்கிறது MA வெக்டார், அது வெக்டாராக போடுறப்பார். ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு, ஆமாம், ஃபோர்ஸ்க்கு வெக்டார் போடணும். ஃபோர்ஸ் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு M இன்ட்டு A வெக்டார். இப்போ என்னென்னா இந்த ரெண்டுத்துக்குமான டைரக்ஷன் தான் ரொம்ப முக்கியம். அவங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது மேலே அந்த ட்ராயிங் வரைஞ்சிருக்கில்ல, அது வந்து ஃபோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கு, அதாவது புல்லிங் ஃபோர்ஸ். அது அதே டைரக்ஷனில் தான் பாடியும் மூவ் ஆகுது, டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் இல்லையா? ஸோ அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டு அந்த இடத்துல அதே மாதிரி போகிறதுனால அப்போ என்ன ஆகிடுதாங்க, தட் இஸ் ஒரே டைரெக்ஷனில் தான் அது போகும். ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் பாயிண்ட்? ரைட். இப்போது கொஞ்சம் வெக்டார் மாடலில் நாம் இந்த ஃபோர்ஸு மறுபடியும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? இதை அழைச்சிரு, ஈரத்து நீ வச்சுக்கோ, நீ உன்னோடது இது வச்சுக்கோ. நீ இந்த கிளாத் எடுத்துக்க, ப்ளூ கிளாத். அது போய் நினச்சிட்டு வந்துடு, அங்கே போய் நினச்சி கசக்கி எடுத்து வந்துடு. தண்ணீரை பக்கத்தில் வாட்டர் வேணால் வச்சுருக்கேன், யூஸ் பண்ணிக்கோ, போட்டு புரிஞ்சிக்கோ. ஸோ தட் டஸ்ட் பரவாது. ஏசி அட்மாஸ்ஃபியரில்
Shall we move to the next question? Excuse me. A body of mass, third question, yeah. Cloth நல்ல நாலா மடிச்சுக்க அப்புறமேட் போடு. A body of mass 5 kg is acted upon by two perpendicular forces. Eight Newton, 6 Newton, and 6 Newton. Give the magnitude and direction of acceleration of the body. எப்போதுமே ஃபிசிக்ஸில் வந்து அது கொஞ்சம் ட்ராயிங் நம்ம போட்டுட்டோம்னாக்கா கம்ஃபர்டபுளாக இருக்கும் அது. ஓகேவா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ரெண்டு ஃபோர்ஸு ஒன்றோட ஒன்று பர்பண்டிகுலராக ஆக்ட் ஆகுது. நம்ம ட்ரா பண்ணலாமா? ஃபஸ்ட்டு ட்ராயிங் போட்டுக்கோ, அப்போ தான் புரியும் இங்கே. ஸோ ரெண்டு ஃபோர்ஸ் F1 இன்னொன்று F2, they are perpendicular. ஸோ F1 எவ்வளோ இருக்குது? 8 நியூட்டன். F2 எவ்வளோ இருக்குது? 6 நியூட்டன். இந்த ரெண்டும் பர்பண்டிகுலர். டன். இப்போ இங்கே தான் இந்த பாடி இருக்குது. ஸோ பாடி வந்து இப்படி இருக்கிறத வச்சுப்போம். இதுதான் பாடி. பாடி எழுதிக்கிறோம். ஆஃப் மாஸ் 5 kg. M is equal to 5 kg. ஓகேவா? பாடி M is equal to 5 kg. இப்போ இந்த ரெண்டு பர்பண்டிகுலராக இருக்குது. என்ன கேட்டிருக்காங்க? give the magnitude and direction of the acceleration of the body. ஸோ அப்போது ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறப்போ அந்த இடத்துல என்ன ஆகும்? MA கண்டிப்பாக வரும் இல்லையா? அப்போது இந்த ஃபோர்ஸில் வந்து மாஸ் ஏற்கனவே இப்போ கிவன்லாம் நோட் பண்ணிக்கோ. M given 5 kg. F1 இதுதான் O, இது A. அப்போ OA that is equal to 8 நியூட்டன். F2 OBன்னு வச்சுக்கலாம். that is 6 நியூட்டன். கரெக்டா? ஸோ ரெண்டு விதமான ஃபோர்ஸு அப்ளை பண்ணால் அந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்? இன்பிட்வீனாக இருக்குமா? ஓகே, நோட் பண்ணிக்கோ. திஸ் இஸ் த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். அது F, ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் at an angle theta. Call it C, OC. So F is the resultant force. அதுதான் கேட்டிருக்காங்க, ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். அது எப்படி ஆக்ட் பண்ணும்? OC வழியாக ஆக்ட் பண்ணும் at an angle theta. So angle of resultant force to F1, அதுதான் என்னது? theta. கரெக்டா? அப்போது இந்த லைன் அப்படியே கனெக்ட் பண்ணு. டாட்டட் லைனில் இங்கே B அப்படியே கனெக்ட் பண்ணிக்கோ. அப்போது த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இதில் தான் வருது இல்லையா? அப்போது இந்த இடத்துல என்னது? இதுதான் 6 நியூட்டன். இது F2, இது F1, இதுதான் F. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அப்போ F is equal to the whole square root of என்னது? F1 squared plus F2 squared. கரெக்டா? இது ரைட் ஆங்கிள் இருக்கனால அப்போது
F1 எவ்வளோ வருது 8 ஸோ 8 ஸ்கொயர் ப்ளஸ் 6 ஸ்கொயர் எவ்வளோ ஆச்சு 64 ப்ளஸ் 36னா 100 ஸ்கொயர் ரூட் 10. அப்போது 10 நியூட்டன் இருக்கும் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ், அது கண்டுபிடிச்சிட்டோம். மேக்னிடியூட் வந்து இப்போது 10 நியூட்டன் தெரிஞ்சு போச்சு. இப்போ டைரக்ஷன் என்ன பண்ணலாம் ஆக்சுவலாக இந்த இடத்துல இப்போ COA அதுதானே தீட்டா எழுதிக்கோ, ஆங்கிள் COA அதுதான் தீட்டா இல்லையா? ஸோ அப்போ tan தீட்டா அப்படிங்கிறது என்ன? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் இல்லையா? ஸோ ஆப்போசிட்னா இந்த இடத்துல என்ன வருது? ஆப்போசிட்னா தட் இஸ் AC டிவைடட் பை OA இல்லையா? ஸோ AC பை OA. AC என்னது? ஸோ tan தீட்டா AC எவ்வளோ? அதுதான் என்னது? F2 தான் அது, அதோட மேக்னிடியூடு. இது F1 கீழே இல்லையா? ஸோ F2 எவ்வளோ வருது? 8 6 டிவைடட் பை 8. அப்போது ஸோ 3 2s are 4, 3 2s are 6, 4 2s are 8. ஸோ 3 by 4னா 0.75. ஸோ tan theta is equal to 0.75. அப்போ theta is equal to tan inverse of 0.75 போட்டாலே போதும், அதுக்கு ஃபைனல் வேல்யூ தேவையில்லை. இருந்தாலும் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது என்ன பண்ணணும்னா என்ன ஆகணும்? தீட்டாவோட வேல்யூ இந்த இடத்துல 36 degree 52 minutes அப்படின்னு வரும். ஓகேவா? இதுதான் அந்த ஆங்கிள். இப்போ ஃபோர்ஸ் கேட்கல, அவன் என்ன கேட்டிருக்கான்? இங்கே வந்து டைரக்ஷன் தான் ஆக்சலரேஷன் தான் கேட்டிருக்கான். அப்போ நம்ம F is equal to ma தானே, அப்போ A is equal to F by m இல்லையா? ஸோ F இல்லை இந்த பக்கம் தான் கேப் இருக்கு. F is equal to ma, A is equal to F by m போட்டுக்கலாமா? ஸோ அங்கேருந்து என்ன பண்ணலாம்? இந்த A கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஃபோர்ஸ் 10 டிவைடட் பை மாஸ் 5, ஸோ 2. ஸோ ஆக்சலரேஷன் வந்து 2 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். யூனிட் ரொம்ப முக்கியம். இது புரிஞ்சுதா? அது அவ்வளோதான். ஓகே, ஆமாம். A is equal டைரக்ஷன். ஸோ டைரக்ஷன் அதுதான் இந்த ஆங்கிளில் சொல்கிறோம், இதுதான் டைரக்ஷன். ஸோ டைரக்ஷன் ஆஃப் ஆக்சலரேஷன் the direction of acceleration is 36 degree 52 minutes. இல்லைன்னா tan inverse of 0.75 போடலாம். ஓகேவா? புரிஞ்சுது? அது ஓகே, ரைட். நெக்ஸ்ட் அப்படியே இருக்கட்டும். நீனா the driver of a three-wheeler. Third question, fourth question. The driver of a three-wheeler moving with a speed 36 km/h sees a child standing in the middle of the road. அது ஒரு ஈவெண்ட்டை நேரேட் பண்ணுறான். sees a child standing in the middle of the road. உடனே என்ன பண்ணுவான்? இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுவான்னா என்ன? ஸ்டாப் பண்ணணும்ல. and brings his vehicle to rest. அப்படின்னா என்ன? he applies the brake. so standing in the middle of the road and brings his vehicle to rest அப்படின்னா பிரேக் அப்ளை பண்ணிட்டான். அது 4 செகண்ட்ஸில் ஸ்டாப் ஆயிடுச்சு. வண்டி 4 செகண்ட்ஸில் ஸ்டாப் ஆயிடுச்சு. டு ரெஸ்ட் இன் 4.0 செகண்ட் in time to save the child. In time to save the child. What is the retarding force?
ரிட்டார்டிங் ஃபோர்ஸ்னால் எப்படி இருக்கும்? நெகட்டிவாக இருக்கும் இல்லையா? ரிட்டார்டிங் ஃபோர்ஸ் on the vehicle. Mass of the three-wheeler is 400 kg. Mass of the driver MV MD னு வேணா போட்டுக்கோ. mass of the vehicle 400 kg. mass of the driver அதுக்குள்ளே உட்காந்துருக்கானே அவன் ஒரு வெயிட் இருப்பான்ல 65 kg. அப்படின்னா டோட்டலாக 465 நம்ம எடுத்துக்கணும். டோட்டல் மாஸ் தான். ஸோ என்னென்ன கிவன் என்னென்ன சொல்லி பார்ப்போம். யூ கிவன் எழுதிக்கோ. கிவனில் எழுத ஸ்டேட்மெண்ட் தான் எழுதக்கூடாதா? எவ்ரி டைம் சொல்லிட்டு இருப்பேனா நான்? கிவன் என்னென்ன கொடுத்துருக்காங்க? யூ 36 km/h. T முதல்ல இது போட்டுட்டோம் 36 km/h. K வந்து ஸ்மால் லெட்டரில் தான் போடணும். அடுத்தது T 4.0 செகண்ட். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் பெருசாக இதுமா ரொம்ப நுணுக்கிட்டே போகிறேன். சொல்லிட்டே இது. Initial velocity is equal to 36 km/h. T is equal to 4.0 seconds. Then mass of the three-wheeler M1 is equal to 400 kg. Mass of the driver M2 is 65 kg. So since the vehicle is going to rest, V is equal to 0 at the ஆமாம், V is equal to 0. அப்புறம் what is asked here? Minus F is equal to what? ஓகே, இப்போ என்ன பண்ணணும்? யூனிட்லாம் கரெக்டாக இருக்கா? அந்த 36 km போட்டிருக்கீல்ல, அதை மீட்டர் பர் செகண்டாக மாற்று. என்னது? 10 meter per second. ரைட். இப்போ என்னென்னா எஃப் ஃபார்முலா 1 சொல்லு. எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ. செகண்ட் ஃபார்முலா ஏ இஸ் ஈக்குவல் டு வி மைனஸ் யூ டிவைடட் பை டி. தேர்ட் ஃபார்முலா ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ணால் எஃப் இஸ் ஈக்குவல் டு வி எம் இன்ட்டு வி மைனஸ் யூ டிவைடட் பை டி. ஸோ அப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு வி வந்து 0 மைனஸ் யூ எவ்வளோ? 10 இல்லையா? டிவைடட் பை எம் எவ்வளோ? 400 ப்ளஸ் 65, அதை சேர்த்துடணும். 465. ஓகேயா? இல்லை நம்ம ஃபார்முலா தான் எழுதுகிறோம், அதை முதல்ல முடிச்சுக்கோ. போட்டுரு. அடுத்தது ஃபோர்த் ஃபார்முலா m is equal to m1 plus m2, அதாவது mv plus md, வெஹிக்கிள் ப்ளஸ் டிரைவர் ரெண்டும் சேர்த்து எழுது. எல்லா ஃபார்முலா எழுதிக்க. அதுக்கப்புறம் சொல்யூஷன் ப்ரொசீட் பண்ணு. இப்போ ஃபஸ்ட்டு m போட்டுரு. மாஸ் ஆஃப் வெஹிக்கிள் 400 ப்ளஸ் டிரைவர் 65, ஸோ 465 kg. அடுத்தது f. F is equal to m into v. அதை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அப்படியே, அது ஏற்கனவே இருக்குல்ல ஃபார்முலா. அதுதான் நீ 1 2 3ன்னு போட்டால் ரெஃபரன்ஸ் போட்டு ஈஸியாக இருக்கும்.
மேலே போடுமா, மேலே மேலே டாப்பில் ஃபஸ்ட்டு ஃபார்முலா, செகண்ட் ஃபார்முலா, தேர்ட் ஃபார்முலா, க்ளீனாக இருக்குது. ஃபோர்த் ஃபார்முலா. சொல்லிட்டே இருக்கு. So force is equal to 465 into 0 minus 10 by 4, which is equal to 465 into minus 10 by 4. Minus 2.5. Total answer. இல்ல A ஓட வேல்யூ A ஓட minus 2.5. 465 into minus 2.5 is 1030. Newton. Minus Newton. Minus positive. Minus F is equal to F is equal to minus 1162.5. So we have to divide the minus F. So answer வந்து force சொல்றது நெகட்டிவ்ல இருக்கணும். அதுதான் இங்க ரெப்ரசன்ட் பண்ணிருக்காரு minus F. yeah. Returning force na force ஓட ஆன்சர் minus force minus returning force minus minus 1162.5 Newton. Minus 1162.5 minus 1162.5 Newton இல்லையா? ஸோ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ்ன்னு போடணும். ரிட்டார்டிங் ஃபோர்ஸ்ன்னு சொன்னால் அதை பாசிட்டிவாக காமிக்கணும். ஏன்னா இந்த ரிட்டார்டிங்னாலே நெகட்டிவ் தானே, புரியுதாப்போ? ஸோ ரிட்டார்டிங் ஃபோர்ஸ்ன்னு போட்டு அதை மைனஸ்ன்னு சொல்லக்கூடாது. ஒன்று ஃபோர்ஸ்ன்னு எழுது, ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு அது எழுதிட்டு இல்லையா? இப்போ ரிட்டார்டிங் ஃபோர்ஸ்ன்னு போடு. ரிட்டார்டிங் ஃபோர்ஸ் அதுன்னு கேட்டிருக்கான். வாட் இஸ் த ரிட்டார்டிங் ஃபோர்ஸ்? இதெல்லாம் இந்த எம்சிக்யூ அங்கேயே போடு, அவள் தான். ரிட்டார்டிங் ஃபோர்ஸ் அப்படின்றது என்னது? ரிட்டார்டிங் ஃபோர்ஸ். ரிட்டார்டிங் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு வெறுமனா 1162.5ன்னு போடணும். புரியுதா? ஓகேவா? சார் அப்போ ரிட்டார்டிங் ஃபோர்ஸ்னால ஆன்சர் மைனஸ்ல இருக்கணும் கிடையாதா? ஆன்சர் மைனஸில் வராது. ஏன்னா ரிட்டார்டிங்னு வந்துடுச்சு இல்லை அந்த வேர்டு. வெறும் ஃபோர்ஸ் ஆமாம், ஃபோர்ஸ்னு எழுதுனா minus 1162.5. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்குது. ஓகேவா? நீ இப்போ ரிட்டார்டிங் ஃபோர்ஸ்னு சொல்லிட்டு மறுபடியும் அங்கே மைனஸை போடாது. ரிட்டார்டிங்னாலே அங்கே நெகட்டிவ் தான். கரெக்டாக? ரைட். நெக்ஸ்ட் கொஷின். இது காப் பண்ணிட்டீங்களா? அழிச்சிடலாம். நீ அதை கொஞ்சம் ப்ரெசென்ட் பண்ணு, க்ளீனாக நல்லா சத்தமாக சொல்லணும். So the initial velocity is given as 36 km per hour. So time is given as 4.0 seconds. Mass of the three-wheeler is 400 kg and mass of the driver is 65 kg. And since the driver, when he sees the child, he stops the vehicle and it comes to rest, final velocity will be 0 meter per second. So they have given that to find retarding force, which is minus F is equal to, we have to find it.
Since initial velocity is in kilometer per hour, we have to convert it into meter per second. So if we convert means we will get 10 meter per second. And we know that F is equal to mass into acceleration. That acceleration is equal to final velocity minus initial velocity divided by t. So F is equal to mass into acceleration, which is v minus u by t. So mass is they are given two mass, which is two masses of 3 meter and the driver. So we have to total it. So 400 plus 65 is equal to 465 kg. If we substitute in the formula, we get force is equal to minus 1162.5 Newton, and they have asked for retarding force, which is already in minus. So the answer will be in 1162.5. That is called a retarding force. Okay, good. Achilla. Nina. A rocket with a lift-off mass 20,000 kg is blasted upwards with an initial acceleration 5 meter per second square. Calculate the initial thrust. Initial thrust. Thrust is nothing but force here. Initial acceleration 5 meter per second square. Calculate initial acceleration. 5 meter per second. Calculate the initial thrust. Calculate the initial thrusts or the blasts. The thrust in the which is nothing but force தான். இங்க என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம்? ஃபார்முலா சைடில் நோட் பண்ணிக்கோ. F is equal to mass into acceleration. இங்கே thrustங்கிறது force தான். So F is equal to ma. ஓகேவா? F is equal to ma. அடுத்தது it should produce a net acceleration. இந்த இடத்துல the force should produce a net acceleration. ஏற்கனவே இதோட force வந்து ஒரு 5 meter per second squared. ஆமாம், net acceleration. எப்போதும் த்ரஸ்ட் கீழ் பக்கமாக தானே அடிக்கும். மேலே இன்ஜின் போகணும் அப்படின்னா ராக்கெட் வேணால் போட்டுக்கோ. ராக்கெட் இப்படி போடு. இப்போ இப்படி ஃபயர் ஆக்கணும். அப்போ டவுன்வோர்டாக ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டியும் ஆக்ட் ஆகும்ல. அப்போ நெட் ஆக்சலரேஷன் இந்த இடத்துல என்ன இருக்குது? ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ப்ளஸ் த த்ரஸ்ட் ஆக்டிங் ஆன் தி இனிஷியல் ஆக்சலரேஷன் ஆஃப் தி ஃபோர்ஸ் ரெண்டு சேர்ந்தது. அப்போ நெட் ஆக்சலரேஷன்றது G + A. இதுதான் இங்கே போடணும். அதாவது A டேஷ்னு வச்சுக்கோ. ஸோ த நெட் ஆக்சலரேஷன் A டேஷ். இப்போ புரியுதா? அந்த ஃபார்மில் போடணும். MA டேஷ்னு போட்டுக்கோ. ஆமாம், இங்கே நெட் ஆக்சலரேஷன் A டேஷ், அங்கே A டேஷ்னு போட்டுக்கோ. அப்போ அந்த நெட் ஆக்சலரேஷன் அது ஃபார்முலா ஏது? A டேஷ் இஸ் ஈக்குவல் டு G + A. இப்போ சப்ஸ்டியூட் பண்ண அண்ட் கெட் த ஆன்சர். அவ்வளோதான். புரியுதா?
சொல்லிட்டே இது So minus 10 minus G plus C இல்ல. மைனஸ் ஏன் வருது மேல் பக்கம் அது கீழ் பக்கமாக தானே த்ரஸ்ட் ஆகுது sir, ஃபயர் வந்து கீழ் பக்கமாக தானே அடிக்குது அப்போ கீழ் பக்கம் போனால் ப்ளஸ் ஜி தான் மேலே போனால் தான் மைனஸ் ஜி ஆக்சலேஷன் டூ டு கிராவிட்டி எப்படி ஆக்ட் ஆகுது கீழ் பக்கம் தானே அப்போ ஃபயரும் கீழ் பக்கம் தானே against the gravity தான். புரியுதா அகெயின்ஸ்ட்னா தான் மேலே போகிறப்போ இப்போ கீழே தானே ராக்கெட் மேலே போகுது அதுக்கான ஃபோர்ஸு கீழே த்ரஸ்ட் கொடுக்குறோம் so no thrust. அதுதான் நான் அந்த இடத்துல போட்டேன் டவுன்வேர்டு இல்லையா அது ஜி அது மைனஸ் மாதிரி நீ போட்டிருக்காது மைனஸ் கிடையாது அந்த அந்த இல்ல sir, அது refer பண்ணல. அப்போ அது ஒன்றும் போடாத எதுவும் போடாத நெகட்டிவ் ஆரோ ஈரோ எதுவும் போடாத அதோடு விட்டுக்கோ அவ்வளோதான் அது புரியுதா இல்லாட்டா ஏ டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஜி ப்ளஸ் ஏன்னு எழுதிக்கோ ஏ டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஜி ப்ளஸ் ஏ புரியுதா So A dash is equal to G plus A. G சத்தம் வந்து- சத்தம் G வந்து 10 meter per second and A வந்து 5 meter per second, which is 15 meter per second square. So next F is ஏ டேஷ் போடு வெறுமனே அது மாதிரி விடக்கூடாது so F is equal to M A dash, which is 20,000 into 15. அது சயின்டிஃபிக் நோட்டேஷனில் மாற்றிக்கிட்டா ஈஸியாக இருக்கும் இல்லையா 2 × 10 பவர் அங்கேயும் மாற்றிடு அழைச்சிடு இல்லைன்னா முட்டை முட்டையாக போட்டுட்டு இருப்பா அசிங்கமாக இருக்கும் சயின்டிஃபிக் நோட்டேஷனில் போடு தப்பு பண்ணுவேன் வேண்டாம் டூ பாயிண்ட் ஜீரோ வெறுமனே போடக்கூடாது 2.0 இன்ட்டு 10 பவர் என்னது 4 இன்ட்டு 15 இப்போ கம்ஃபர்டபுளாக போடலாம்ல 30 பாயிண்ட் மேலே போடு 30.0 சிஸ்டமேட்டிக்காக போனீங்கன்னா தப்பே வராது இதை கட்டு ஷார்ட்டு இதெல்லாம் பண்ணனால தான் 1000 தப்பு வருது இன்ட்டு 10 பவர் 4 அதுக்கப்புறம் அகெயின் சயின்டிஃபிக் நோட்டேஷன் அடாப்ட் பண்ணோம் ஸோ 3.0 இன்ட்டு 10 பவர் 5 யூனிட் போடு புரியுதா ஸோ த்ரஸ்ட் அப்படின்னு போடணும் இல்லையா த்ரஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 3.0 இன்ட்டு 10 பவர் 5 நியூட்டன் இதுதான் ஸ்ரீஹரிகோட்டாலாம் கால்குலேட் பண்ணுறாங்க நாளைக்கு முன்னாடி நீங்கள் ஸ்ரீஹரிகோட்டா நாசாலாம் போகணுன்னா லாஸ் ஆஃப் மோஷன் கிளியராக தெரிஞ்சு வச்சிடணும் ஓகேயா புரியா இல்லையா ரைட் நெக்ஸ்ட் போலாமா இன்னும் ஒரு கொஷின் பார்த்துலாம் எத்தனாவது 6th நியூவா A body of mass .40 kg எப்போதும் இந்த மாதிரிலாம் சயின்டிஃபிக் நோட்டேஷன்லேயும் சரி இல்லாட்டினா சிக்னிஃபிகன்ட் ஃபிகரில் கொடுத்தாலும் அவங்க என்ன போடுறாங்களோ அப்படியே போடணும் உன் இஷ்டத்துக்குலாம் 0.4 போட்டாலும் தப்பு பண்ணாது 0.40னா 0.40 தான் 0.40 kg moving initially with a constant speed speed 10 meter per second to the north is subjected to a constant force 8.0 Newton that is directed towards the south. For 30 seconds. Take the instant force take the
instant force applied to be T is equal to 0, and the position of the body that time to be x is equal to 0. Predict the position at t is equal to minus 5 second, 25 second, 100 second. First in the sum of புரிஞ்சுக்கோ. Body of mass 40 kg given la ஏறிக்கோ. M எவ்வளோ 0.40 kg. U எவ்வளோ கான்ஸ்டன்ட் ஸ்பீடு போய்கிட்டு இருக்குது இல்லையா? ஸோ அப்போ 10 மீட்டர் per செகண்ட். கரெக்டாக 10 மீட்டர் per செகண்ட். எந்த டைரக்ஷனில்? டியூ நார்த் போட்டுக்கோ. அங்கே டியூ நார்த்னு போட்டுக்கோ. டியூ நார்த். அடுத்தது அதனுடைய ஃபோர்ஸ் constant force F is equal to எவ்வளோ 8 நியூட்டன், 8.0 நியூட்டன். இங்கே நல்லா கவனிக்கணும். இந்த ஃபோர்ஸ் என்ன பண்ணுறான்? கீழ்ப்பக்கமாக கொடுக்குறான். கரெக்டாக? ஃபோர்ஸ் என்ன பண்ணுறான்? கீழ்ப்பக்கமாக. அப்போ அது ஆப்போசிட்டாக தானே இருக்கும். ஸோ அது நெகட்டிவ் ஃபோர்ஸாக இருக்கும். ஸோ மைனஸ். இப்போ இந்த மீனிங் நல்லா புரிஞ்சுக்கணும். நீ என்ன பண்ணுற? இந்த டைரக்ஷன் போட்டுக்கோ. நான் போட்டிருக்கேன் பார், அந்த மாதிரி டைரக்ஷன் போடு. அங்கே நுணுக்காது, அங்கே சைடில் மேலே போடு. நார்த்து, ஈஸ்ட்டு, இது சவுத்து, இது வெஸ்ட்டு இல்லையா? இப்போது பாடி வந்து நார்த் சைடு போகுது. ஆனால் ஃபோர்ஸை என்ன பண்ணுறான்? மூவ் பண்ணிகிட்டு இருக்க ஒரு பாடி. ஆனால் அங்கே ஃபோர்ஸ் என்ன பண்ணுறான்? கீழ்ப்பக்கமாக பிடிச்சி இழுக்கிறான். ட்ராகிங் இல்லையா? எங்கே? நார்த்துக்கு ஆப்போசிட்டாக சவுத்தில் இழுக்கிறான். அப்படின்னா அது நெகட்டிவ் ஃபோர்ஸ் தானே இல்லையா? இப்போது நம்ம ஊரில் பல பேர் முன்னேறணும்னு மேலே போயிட்டு இருப்பாங்க. அவன் காலை பிடிச்சி கீழே தொங்கினான்னா என்ன அர்த்தம்? கீழே தான் போவான். ஆப்போசிட்டாக. ஒரு சின்னதாக ஒரு ஜோக் சொல்லுவாங்க. அதாவது இந்த நம்ம ஊரோட நண்டெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஷிப்மெண்ட்டு பண்ணுறப்போ ஓப்பனாக விட்டுருவாங்களாம். ஏன்டா ஓப்பனாக விட்றாங்க அப்படின்னா, ஒரு நண்டு அது வெளியில் வர்றதுக்கு சான்ஸே இல்லை. சும்மா ஒரு ஜாலிக்காக சொல்லுற ஜோக்கு அது. ஏன் அப்படின்னாக்கா, ஒரு நண்டு மேலே ஏறிச்சுன்னு வச்சுக்க, ஒரு 4-5 நண்டு அது காலை பிடிச்சி கீழே இழுத்து விட்டுரும். அதனால் மேலே வர்றதுக்கு சான்ஸே கிடையாது. நம்ம ஊர்லேயும் அப்படி தான். நம்ம என்ன பண்ணுவோம்? யாராவது ஒருத்தர் முன்னேறணும் லைஃப்லன்னு ஒழுங்காக சீரியஸாக புக்கெல்லாம் எடுக்க ஆரம்பித்தோன்னா, அப்பா படிப்பாளி பயங்கரமாக படிக்க ஆரம்பிச்சிட்டாயா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணி கிருத்துவம் பண்ணி அவளையும் பிடிச்சி இழுத்து விட்டுருவோம். ட்ராகிங் ஃபோர்ஸ், ட்ராகிங் டவுன், ஜோக்குக்காக சொன்னேன். அப்போது மேலே போகிற பாடி நார்த் சைடு போகுது, சவுத் சைடு பிடிச்சி இழுத்துட்டு இருக்க நீ. புரியுதாப்போ? ரைட். அதனால தான் அங்கே F is equal to -8ன்னு போட்டேன். இப்போ புரியுதா? ஏ மைனஸ் நோட் பண்ணிக்கோ. பிகாஸ் தட் இஸ் த நெகட்டிவ் ஃபோர்ஸ். இட் ஆக்ட்ஸ் அலாங் சவுத். இப்போ புரியுதா? நெகட்டிவ் தெளிவாக எழுதுமா. அங்கே என்ன புரியும் உனக்கு? இதில் எதாவது புரியுன்ற தனியாக இது இப்படி வேணால் போடுது. அப்போ நார்த் சைடு மோஷன், சவுத் சைடு வந்து இப்படி போட்டு ஃபோர்ஸ் அப்படின்னு போட்டுக்கோ. அப்போ இந்த இடத்துல ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு -8.0 நியூட்டன். அவ்வளோதான். இதுதான் லாஜிக். புரிஞ்சுதா? இந்த நெகட்டிவ் சைன் இண்டிகேட்ஸ் ஆப்போசிட் டைரக்ஷன், ஃபோர்ஸ் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். ஓகேவா? ஸோ அதோட ஸ்பீடை கட்டுப்படுத்தும்ல, அதனால தான் அப்படி போட்டோம். அது வந்து ஒரு ரிட்டார்டிங் ஃபோர்ஸ். அப்படி வேணால் எழுதிக்கலாம். ரிட்டார்டிங் ஃபோர்ஸ் தானே, ஏன்னா ஆப்போசிட்டாக வந்ததுன்னா வித்தின் ப்ராக்கெட் ரிட்டார்டிங் ஃபோர்ஸ் அது. ஓகேவா? ஸோ ரிட்டார்டிங் ஃபோர்ஸ். ரைட். அதை முடிச்சாச்சு. அடுத்தது அப்போது
F is equal to MA first formula. அங்கேருந்து நம்ம என்ன பண்ணலாம், A கண்டுபிடிச்சிடலாமா, சரியா? ஸோ A is equal to what? F by M. F வந்து இங்கே என்ன வரும், -8 இல்லையா, அது அப்புறமேட்டு போட்டுக்கலாம். F by M ஃபர்ஸ்ட் ஃபார்முலா அது போட்டாச்சா? செகண்ட் ஃபார்முலா என்ன யூஸ் பண்ண, ஸோ இதுலேருந்து A கண்டுபிடிச்சிடலாம். இப்போ செகண்ட் ஃபார்முலா t 0ல் இருக்கிறப்போ அங்கே ஒன்றும் இல்லை, ஆனால் 5 seconds இருக்கிறப்போ, புரியுதா? ஸோ அப்போது x is equal to என்னது, x is equal to ut plus half at square. இந்த x ன displacement along x axis இல்லையா? So x is equal to ut plus half at square. This is formula. ஸோ இதுதான் நம்ம அடாப்ட் பண்ண போகிறோம், ஓகேவா? ஸோ இதை பேஸ் பண்ணி போகலாமா இப்போ? ஸோ ஃபஸ்ட்டு ஆக்சலரேஷன் பார்த்துரு, சொல்யூஷன் போவா. சொல்யூஷன் என்ன வரும், எஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு எஃப் பை எம். எஃப் எவ்வளோமா, -8 டிவைடட் பை எம் எவ்வளோ, 0.4. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு -20 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஏ தானே, அதனால் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இந்த ஆக்சலரேஷன் இப்போ 20 மீட்டர் செகண்ட் ஸ்கொயரில் இருக்குது. இப்போது when t is equal to -5 second, என்னது, t is equal to -5 second, what is x? So x is equal to ut plus half at squared. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இனிஷியல் ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது 0 கொடுத்துருக்கானா, புரியுதா? ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது, தட் இஸ் அந்த ஃபஸ்ட்டு இதில் வந்து 0 ஆகிடுது. அப்போ x is equal to utன்னு வந்துடும், புரியுதா? ஸோ a is equal to 0ன்றதுனால இந்த டேர்ம் becomes 0, நோட் பண்ணிக்கோ. ஸோ அப்போ x is equal to ut. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு u எவ்வளோ, u எவ்வளோ, 10 மீட்டர் பர் செகண்ட். ஸோ 10. அடுத்தது t எவ்வளோ, -5. that's good, okay. so that is equal to எவ்வளோ ஆச்சு, -15 மீட்டர். இப்போ புரியுதா? ஸோ எக்ஸோட பொசிஷன் மைனஸ், அப்போ t வந்து x when t is equal to -5 செகண்டு என்ன ஆகுது, -50 மீட்டர் இருக்கும். இப்போ புரியுதா? எது, அதனால தான் இந்த ஈக்குவேஷன் நான் போட்டேன். இன்ஸ்டன்ட் இனிஷியல்ன்றதை தூக்கிட்டேன் இதில், ஏ அப்படிங்கிறது இனிஷியலாக இருக்கிறது. அதுக்கப்புறம் நம்ம இந்த ஃபார்முலா தான் x is equal to ut தான் போடணும் நம்ம, ஓகேயா? அதாவது s is equal to vtன்னு ஒரு ஃபார்முலா இருக்குல்ல, அதை தான் யூஸ் பண்ணுறோம், ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் என்னது, t is equal to 25 செகண்டு, ஓகேவா? t is equal to 25 செகண்டு சப்ஸ்டியூட் பண்ண. ஸோ x is equal to இந்த இடத்துல ut plus half at square, ஓகேவா? இதில் ut plus half at, இங்கே ஆக்சலரேஷன் இருக்குது, அதாவது 0லேருந்து ஆரம்பிக்கிறப்ப தான் என்ன ஆகுது, a is equal to 0 இனிஷியலாக. இப்போ இந்த இடத்துல a வந்து எவ்வளோ, நமக்கு வந்த வேல்யூ போடணும், 20 போடணும், புரியுதப்போ? இப்போ புரிஞ்சுதா ஏன் அந்த ஃபார்முலா எடுத்தோன்னு? ஸோ u எவ்வளோ, 10 ஆஃப் 25 ப்ளஸ் half into a எவ்வளோமா, -20 into t எவ்வளோ, 25 ஸ்கொயர். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணி போடு, எவ்வளோ வருது, மைனஸ், தப்பாக சொல்கிறப்ப 6000. ஸோ -6000 மீட்டரில் இருக்கும். வாட் டஸ் இட் இண்டிகேட், -6000னா கீழ்ப்பக்கமாக, புரியுதப்போ? புரியுது, மைனஸ் தானே நெகட்டிவ், ஆமாம். அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்வர்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா டவுன்வர்டு இல்லை, சவுத் சைட்லன்னு அர்த்தம், புரியுதா? அடுத்தது நெக்ஸ்ட் என்னது, ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் t is equal to 30 செகண்ட், அதே ஃபார்முலா அப்படியே யூஸ் பண்ணு. ஆனால் இந்த இடத்துல போய் ஃபைனலாக 100 செகண்டு, ஓகேவா? t is equal to 100 செகண்ட். ஆனால் 100 செகண்ட் இங்கே போகிறது இல்லை,
ஏன்? பிகாஸ் இங்கே a is equal to 20 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர்டு. புரியுதா? a is equal to 20 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர்டு வந்தாச்சு. இப்போ டியூரிங் t வந்து எப்படி இருக்கும்னாக்கா 30லேருந்து 100 செகண்ட் வரையிலும். அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது. ஸோ v is equal to ஃபைனல் வெலாசிட்டி அது வரும். ஸோ v is equal to u plus at. என்னது? v is equal to u plus at. அப்போது அந்த இடத்துல என்ன பண்ணலாம்? u எவ்வளோ? 10 போடு. மைனஸ் a எவ்வளோ? 20. அங்கே மைனஸ் வேணால் ப்ளஸ் போட்டுட்டு 20 இன்ட்டு t எவ்வளோ? அதுதான் இங்கே ப்ளஸ் மைனஸ் போட்டுக்கோ. மைனஸ் 20 இன்ட்டு இப்போ 30 செகண்ட்ஸில் த மோஷன் இஸ் அண்டர் ஆக்சலரேஷன். அப்போ அந்த 30 நமக்கு 13 தான் அங்கே ரெப்ரசன்ட் பண்ணணும். எழுதிக்கோ. ஸோ 30 செகண்டில் இல்லையா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இது சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை நோட் பண்ணிக்கோ. when t is equal to 30 செகண்ட் எழுதிக்கோ. what is the x value? ut plus half at squared. அதை போட்டுட்டு அந்த இடத்துல நமக்கு 30 செகண்டில் எவ்வளோ வருதுன்றது பார்த்துக்கோ. ஸோ u எவ்வளோ? 10 இன்ட்டு 30 செகண்ட் ப்ளஸ் ஹாஃப் இன்ட்டு a எவ்வளோ? மைனஸ் 20. t எவ்வளோ? 30 30 ஸ்கொயர். இது எவ்வளோ வருது பாரு. ஸோ t வந்து 30 செகண்ட் இருக்கிறப்ப எவ்வளோ வருது? 8000 மைனஸ் 8700. இதுதான் அதனுடைய பொசிஷன். இவ்வளோ மீட்டர். புரியுதா? ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறோம்? when t is equal to 30 செகண்ட் ஃபைனல் வெலாசிட்டி என்னன்றதை பார்த்துருவோம். t is equal to 30 செகண்ட் what is the final velocity? So v is equal to u plus at. அப்போ போட்டிங்கன்னா 10 into 10 plus a எவ்வளோ? minus 20 into 30. ஸோ அப்போ 10 மைனஸ் இது எவ்வளோ? 600. ஸோ எவ்வளோ வரும்? 590. வெரி குட். ஸோ மைனஸ் 590. இதுதான் என்னது? ஃபைனல் வெலாசிட்டி. ms பவர் மைனஸ் 1. இது நல்லா புரிஞ்சுக்கோ. மைனஸ் 590. ஓகேவா? அந்த டயத்தில் எக்ஸ் எவ்வளோ இருக்கும்? இந்த ஃபைனல் வெலாசிட்டி இருக்கிற டயத்தில் அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு விடி தானே. ஃபைனல் வெலாசிட்டி தான் யூஸ் பண்ணோம். அங்கே யூ போடக்கூடாது. எஸ் இஸ் ஈக்குவல் டு விடி ஃபார்முலா. எஸ்ஸுக்கு பதிலாக எக்ஸ் போட்டுக்கிறேன். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு வி எவ்வளோ? மைனஸ் 590 இன்ட்டு டி 30 எவ்வளோ வருது? மைனஸ் 590. இது இங்கே ஒரு முக்கியமான ஒன்று. அதாவது 30 to 100 செகண்ட் அங்கே ட்ராவல் ஆகிற அந்த மைனஸ் இதுதான். அப்போ 70 தானே இருக்குது. ரிமைனிங் 70 செகண்டு இல்லையா? ஸோ 70 தான் போட முடியும். நோட் பண்ணிக்கோ. 70 செகண்ட். இது புரியுதா? ஏன் 100 minus 30 தட் இஸ் 70th செகண்ட். 70th செகண்டு. ஸோ 100 minus 30 70. அப்போ மைனஸ் 590 இன்ட்டு 70 எவ்வளோ வருது? எவ்வளோ வருது? மைனஸ் 590 இன்ட்டு 70 மைனஸ் 41,300 மீட்டர். இதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட் அட் 100. புரியுதா? இப்போ இந்த டோட்டல் டிஸ்டன்ஸுன்றப்போ நமக்கு அந்த 8400 அது வந்து x1ன்னு வச்சுக்கோ. இது x2ன்னு வச்சுக்கலாமா? x1 x2 இந்த ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். இப்போ புரியுதா? அதை சப்ராக்ட் பண்ணணும். இங்கே சப்ராக்ட்னா அடிஷன் ஆகிடும். ஸோ அப்போது x1 மைனஸ்
I mean plus x2. So that is equal to இங்கே என்ன ஆகும் minus of அதை வெளியில் மைனஸை வெளியில் எடுத்துக்கலாம். அப்போ 8700 ப்ளஸ் 41300 எவ்வளோது இவ்வளோ மீட்டர் 8700 மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் அப்போ ரெண்டையும் ஆட் பண்ண 50,000. ஸோ 50,000 மீட்டர்னா 50 கிலோமீட்டர் minus 50 kilometer. So இதுதான் total distance. ஓகேவா? ஸோ இதில் கொஞ்சம் கிளவராக பார்க்கணும் இது. ஓகே அப்படியே சொல்லிட்டே வா, நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வரேன். சொல்லு. இது ஃபைனல் ஆன்சர். அதான் டோட்டல் டிஸ்டன்ஸு. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அங்கே போட்டுக்க ஃபார்முலாவில் போடு. ஃபார்முலாவில் ஒரு தனியாக எழுது. இப்போ மூணாவது ஃபார்முலா எக்ஸ் எஸ் இஸ் ஈக்குவல் டு விடி. எஸ் இஸ் ஈக்குவல் டு விடி. எஸ்ஸு அந்த எஸ்ஸுக்கு பதில் தான் நம்ம எக்ஸுன்னு போடுறோம் இல்லையா? ஆர்எம்ஆர் போட்டு எக்ஸுன்னு வச்சுக்காது. நாலாவது ஃபார்முலா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு வி இஸ் ஈக்குவல் டு யூ ப்ளஸ் ஏடி. அஞ்சாவது ஃபார்முலா டோட்டல் டிஸ்டன்ஸு x1 ப்ளஸ் x2. x is equal to x1 plus x2. ஓகேவா? அவ்வளோதான். இத்தனை ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ப்ரொசீட் பண்ண கரெக்டாக வரும். போடு. இது ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். அப்படியே இதை செம்ம வாசி. ஆமாம். A body of mass is equal to 0.40 kg. ஸோ அந்த பாடி வந்து 0.4 kg இருக்கு. ஓகேயா? ரைட். Moving initially with கான்ஸ்டன்ட் ஸ்பீடு. அண்டர்லைன் கான்ஸ்டன்ட் ஸ்பீடு. ஸோ சேஞ்ச் இல்லை, ஸ்பீடில் வந்து சேஞ்ச் இல்லை. எப்படி போகுது? 10 மீட்டர் பர் செகண்டு. எங்கே அந்த டயக்ராமில் வச்சு காமி. அப்வர்ட் மோஷன் காமி. அதுதான் நார்த்து. அப்வர்ட் போடு. அப்வர்ட் அதுதான் மோஷன். மூவிங் பாடி இல்லையா? மோஷன் போட்டுக்கோ. இப்போ புரிஞ்சுதா? மூவிங் பாடி மோஷன் போட்டால் கூட இப்போ மூவிங். இப்போ என்ன ஆகுது? நம்ம என்ன பண்ணுறோம்? இட் இஸ் சப்ஜெக்டட் டு அ கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ். நம்ம ஒரு ஃபோர்ஸ் ஒன்று கொடுக்குறோம். எப்படின்னா நார்த்தில் சவுத்தில் கொடுக்குறோம். அதை மேலே போகிற பாடி ஏதோ ஒரு பலூன் மாதிரி பறந்து போயிட்டு இருக்குது. அதை பிடிச்சி இழுக்கிறோம் கீழ்ப்பக்கமாக. இப்போ புரியுதா? என்ன பண்ணுறோம்? நார்த்தில் மேல் பக்கமாக போகுது, சவுத் பக்கமாக பிடிச்சி இழுக்கிறோம், கீழே இழுக்கிறோன்னு அர்த்தம். அப்போ அது நெகட்டிவ் ஃபோர்ஸ் தானே, ரிட்டார்டிங் ஃபோர்ஸ். அந்த ரிட்டார்டிங் ஃபோர்ஸ் தான் நாம் என்ன போட்டோம்? 8.0 நியூட்டன். அதாவது F is equal to minus 8.0 நியூட்டன் போட்டோம். ஓகேயா? அடுத்தது ஃபார் 30 செகண்ட். அப்போ அப்ளை பண்ண டைம் எவ்வளோ? 30 செகண்ட். அதுதான் இங்கே வந்து 30 செகண்ட் நான் யூஸ் பண்ணேன். அந்த T is equal to 30 செகண்ட். இங்கே வா, இங்கே வா, இங்கே இங்கே அது பாக்ஸ்குள்ளே போடு. T is equal to 30 செகண்ட். இப்போ புரியுதா? ஏன் அந்த 30 செகண்ட் போட்டோம்? ஓகேவா? ஸோ 30 செகண்டாக பிடிச்சி இழுத்துட்டு இருக்கோம் கீழ்ப்பக்கமாக. இப்போ டேக் த இன்ஸ்டன்ட் ஃபோர்ஸ். அப்போ இன்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் வந்து முதல்ல 0. இன்ஸ்டன்ட் ஃபோர்ஸ்னாக்கா இனிஷியலாக வந்து T is equal to 0ங்கிறது தானே இனிஷியல் ஃபோர்ஸு. அண்ட் பொசிஷன் ஆஃப் த பாடி தட் டைம் X is equal to 0வாக இருக்கிறப்போ இப்போ என்ன கேட்குறாங்க? ப்ரெடிக்ட் த பொசிஷன்ஸ். எது இதில்? 5வது செகண்டில், -5 செகண்டில், அப்புறம் 25 செகண்டில், அப்புறம் 100 செகண்டில். புரியுதாப்பா? இப்போ நம்ம இந்த ரிட்டார்டன் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அது ஏற்கனவே மைனஸ் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வா. So m is equal to 0.40 kg. Initial velocity is equal to 10 meter per second towards north. Force is equal to minus 8.0 Newton because it's towards south. First, we know that F is equal to ma. First, we have to find acceleration, which is a is equal to F by m. So minus 8 by 0.4, which gives minus 20 meter per second. So when t 20 meter per second square. Per second square. So when t is equal to 5 seconds, minus 5 seconds, we know that x is equal to ut plus half at square. So if we substitute in that, first, since it's going downwards, acceleration will be 0. Initially the because no speed change. No speed, constant speed தான கொடுத்திருக்கான். அதனால a is equal to 0. இப்போ புரியுதா? கான்ஸ்டன்ட் ஸ்பீடுன்னு கொடுத்திருக்கான். முதல்ல கான்ஸ்டன்ட் ஸ்பீடுன்னு கொடுத்திருக்கான்.
அதுதான் t is equal to 0 இனிஷியலின்னு அர்த்தம். டைம் வந்து 0வா இருக்கிறப்போ. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்? ஸோ t0 அப்போ எக்ஸோட பொசிஷன் எங்கே இருக்குது, அந்த பாடியோட பொசிஷன் எங்கே இருக்குது, t is equal to அதுதான் அங்கே போடுறோம். இப்போ புரியுதா? t is equal to -5 seconds, the body of the moving body will be in -15 மீட்டர். அப்போ டவுனாக கீழ்ப்பக்கமாக 50 மீட்டர் இறங்கிருச்சின்னு அர்த்தம். புரியுதா? ரைட். அடுத்தது t is equal to 25 seconds. Here we are moving from a place. The speed is changing such that we will use acceleration. அந்த ஃபார்முலா என்னது? s is equal to ut plus half at square. அந்த ஒரிஜினல் ஃபார்முலா எழுதி வை. s மேலே 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 அங்கே எக்ஸ்ன்னு போட்டிருக்கல, அது எஸ்ன்னு வச்சு மேலேம்மா இன்னும் ரெண்டாவது ஈக்குவேஷன் அதை தான் நம்ம எக்ஸ்ன்னு சொல்கிறோம். ஏன்னா எக்ஸில் அவன் கேட்டிருக்கான்றதுனால. புரிஞ்சுதா? டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ s is equal to ut னா x is equal to ut plus half at square. அப்போ t is equal to 25 செகண்டில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். ஆனால் அங்கே வந்து a is not equal to 0. அங்கே வந்து நாம் கண்டுபிடிச்ச ஆக்சலரேஷன் நெகட்டிவாக போச்சு. அப்போ -20 அடாப்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ புரியுதா? அப்போ எக்ஸ் எவ்வளோ வருது? 6000 மீட்டர். அடுத்ததுவா இப்போ 25க்கு முடிச்சிட்டோம். இப்போ ஏன் 30 செகண்டில் பார்த்தோம்? பிகாஸ் டவுன்வேர்டாக என்னது 30 செகண்டாக பிடிச்சி இழுத்துட்டு இருக்கோம். முதல்ல அதை பார்த்துடணும் ஃபஸ்ட்டு. அதனால தான் 30 செகண்ட் அங்கே யூஸ் பண்ணோம். புரியுதா? அது ஏன் 30 செகண்டாக யூஸ் பண்ணோன்னு? So when t is equal to 30 seconds, we will get it as -8700 meter. Okay. So since they have asked t is இல்ல அடுத்தது t is equal to 30 செகண்ட் போட்டுட்டு அதில் ஃபைனல் வெலாசிட்டி அதே 30 செகண்டில் ஃபைனல் வெலாசிட்டி எவ்வளோ போடு. So in that velocity is equal to u minus 80. u plus velocity 80 is equal to u plus 80. So if we substitute in the formula, we get minus 590 meter per second. Then we know that we have to find for 100 அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்க்குறோம். அந்த ஃபைனல் வெலாசிட்டியில் x2 எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டு புரியுதா? So we know that it's given as 100 seconds. So when we minus 100, ஏன் அதை போட்டு குழப்புற, அதை அழைச்சிருது. 100 - 30 அழைச்சிரு பார்ப்போம். அது தனியாக எழுதணும். அதையும் இதையும் போட்டு குழப்பக்கூடாது. லெஃப்டில் வா, லெஃப்டில் வா, அங்கே எழுது t is equal to 100 - 30. புரியுது? 30 செகண்டு அந்த ஃபோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோம். ஆனால் 100th செகண்டில் கேட்டிருக்கான். அப்போ மிச்சம் 70 செகண்டுன்னு அர்த்தம். அதுக்கான பொசிஷன் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். அதுதான் எவ்வளோ போட்டோம்? s is equal to vt ஃபார்முலா. அங்கே மூணாவது ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கேன். அதெல்லாம் எழுதணும். ஃபார்முலா 3 அப்ளைடு, இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோ. புரியுதா? அங்கே 3 ஃபார்முலா அப்ளைடு, 3 தேர்ட் ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்காங்க. 3 அப்ளைடு ஃபார்முலா 3. ஓகேவா? f3 எப்படின்னு கூட போட்டுக்கலாம். ஏன் எதுக்குன்னு புரிஞ்சுக்கோ. அடுத்தது வா. அப்போ அங்கே 70 தானே வரும். அதனால தான் அங்கே வந்து v is equal to x2 s is equal to vt. அப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன்? அந்த 70 செகண்ட்ஸுக்கு எவ்வளோ, அதுதான் ஃபைனல் வெலாசிட்டி. அப்போது அந்த ஃபைனல் வெலாசிட்டி வந்து -590 இல்லையா? ஸோ அந்த பேசிஸில் போட்டால் எவ்வளோ வருது? 41,000. அது x2ன்னு எழுது. இப்போ என்ன பண்ணுற? நெட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டு எவ்வளோ? புரியுதா? அந்த நெட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக நம்ம மைனஸை வெளியில் தூக்கிட்டு அப்படியே ஆட் பண்ணிட்டோம். புரிஞ்சுதா? ஓகேவா? இப்போ டவுட் இருந்தால் கேட்கலாம். இனிஷியல் 30 இல்லை, அங்கே வந்து 30 செகண்டாக அந்த ஃபோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அது ஃபைனல் வெலாசிட்டி பிக்கப் பண்ணிடுது இல்லை? அந்த ஃபைனல் வெலாசிட்டியை பேஸ் பண்ணி தான் நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் போடணும். இதுக்கு முன்னாடி யூடின்னு போட்டுருந்தேன், இந்த இடத்துல விடின்னு போட்டுடுறேன். ஏன்? அது அவ்வளோ தூரம் அச்சீவ் ஆனதுக்கப்புறம் ஃபைனல் வெலாசிட்டி வச்சு தான் போடணும். அதனால தான் ஃபைனல் வெலாசிட்டியை ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு போட்டோம். ஓகேவா? புரிஞ்சுதா? ரைட். ஜாகிரதை. ஒரு தடவை நீங்கள் போட்டு பார்த்தா தான் அது புரியும். ஓகேவா? ரைட். எனி டவுட்?